தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்புள்ள நண்பர்களே, உங்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே செல்கிறது என்பதை வியூவர்ஸ் எண்ணிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. என்னுடைய கான்செப்ட் ஒவ்வொரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகினிங் வித் எ ஸ்டோரி அண்ட் எண்டிங் வித் எ சஸ்பென்ஸ். அதில் ஒரு ட்ரேடிங்கில் இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய ஸ்டைல் எடுத்துக்கலாம். நம்முடைய மோட்டோ வாழ்க்கை வாழ்வதற்கே, அதுவும் சிரித்து கொண்டே இனிமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மோட்டோ. இன்னைக்கு ஒரு அருமையான கான்செப்ட். 2 டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு 2 பேர்கிட்ட. என்ன டிஸ்கஷன்னா, ஒருத்தன் கேட்குறான், இந்த மாதிரி நம்ம மரத்துக்கடியிலெல்லாம் படுத்து தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லை அப்படி செய்யக்கூடாது. மரத்தினுடைய இலைகள் எல்லாம் ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய ப்ரெஷர் அங்கே இருக்கும்போது நீ கீழே படுத்தினா அது உன்னோட சுவாசத்துக்கு சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார். அப்புறம் புத்தர் எப்படி ஞானோதயம் வாங்கினாருன்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, புத்தர் போதி மரத்தடியில், அரச மரம்னு வச்சுக்கோ, அதுக்கடியில் உட்காந்து தியானம் பண்ணார். பண்ணும்போது அவருக்கு ஒரு 8 விஷயங்கள் புலப்பட்டது. இல்லை, முக்கியமான விஷயம் ஆசைப்படக்கூடாது, எது மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அதை நிரூபிப்பதற்காக அவர் வீட்டை விட்டு வெளியே போய் அப்புறம் நிறைய இதெல்லாம் சொல்லி நிறைய பேருக்கெல்லாம் வழிகாட்டி ஒரு பெரிய சயின்ட்டாக மாறி நம்ம புத்தரை கும்பிட்டுட்ருக்கோம். சைனாவிலெல்லாம் புத்த சமயம் ரொம்ப ஃபேமஸ். ஜப்பானில் புத்த சமயம் ரொம்ப ஃபேமஸ். அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புத்தஸ் நம்ம பார்க்கலாம். இங்கே நர்த்தன விநாயகருங்கிறாங்க, அப்புறம் படுத்துட்ருக்க விநாயகர் மாதிரி இருக்குது, உட்காந்துட்ருக்க அந்த மாதிரி அங்கே புத்தரை டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சு அவங்க வழிபட்டுட்ருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. அப்போது இவர் சொல்கிறாரு, அரச மரத்துக்கடியில் நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு ஞானம் வருமானு கேட்குறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, கரெக்டு, ஞானம் வரும். அதில் செரோட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சுவாசித்து வெளியிடுற அந்த காற்றுல செரோட்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கு. அதை நம்ம சுவாசிக்கும் போது மூளையில் நரம்புகளை தூண்டுது. அப்படி தூண்டும் போது மூளை நல்லா வேகமாக வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ மூளை ரொம்ப வேகமாக வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இப்போ நீ உன்னை ஒரு வாய்ப்பாடு சொல்கிறேன், நீ வாய்ப்பாடு சொல்கிற. வாய்ப்பாடு சொல்லும்போது முதல்ல நீ திக்கி திணறி சொல்லுவ. பட் இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் டக் டக் டக்குன்னு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மூளையினுடைய நரம்புகள் தூண்டப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர் ரொம்ப நேரம் கொஞ்சம் யோசிக்கிறார். அதுக்கு அவர் கேட்குறாரு, இதில் என்ன யோசனைன்னு கேட்குறாரு. என்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிச்சு, உனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாகவே செய்கிற, அதனால நீ போய் அரச மரத்தடியில் போய் உட்காந்து ஒரு தியானம் பண்ணு, அப்போவாவது உனக்கு புத்தி வருதா பார்க்கலான்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் என்னுடைய ஒய்ஃப் சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃப் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், என்ன கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொன்னது அரச மரத்துக்கடியில் போய் உட்காந்து தியானம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீ உட்கார்ந்து இருக்கிறது பாரு, என்ன மரம்னு பாரு, புளிய மரம். புளிய மரத்துக்கடியில் நீ உட்கார்ந்துருக்க. அப்போ அவங்க சொன்னது சரியாக தான் போச்சு. உன்னுடைய மூளை சரியான வளர்ச்சி இல்லைன்னு தெரியுது, நேராக அரச மரத்தடியில் போய் உட்காருன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் அந்த அம்மா இவரை துரத்துனதுக்கு அரச மரத்தடிக்கும் புளிய மரத்தடிக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு
இன்னசென்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறது தான் கான்செப்டு. ஆனால் என்னன்னா 95% ஆஃப் தி ஃபேமிலியில் 95% ஆஃப் தி ஃபேமிலியில் இருக்கிற ஃபேமிலியில் அந்த தலைவன் இருக்காரே, அவங்க வந்து என்ன செஞ்சாலும் அவங்க வீட்டில் இருக்க அம்மாக்கள், அதாவது ஒய்ஃப், அதை வந்து அவங்க கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டில் போய் கத்திரிக்காய் வாங்குறோன்னு வச்சுங்க, நல்லா டெஸ்ட் பண்ணி வாங்குறோம். அதில் ஏதாவது ஒரு சொத்த கத்திரிக்காய் இருக்கும். அந்த கத்திரிக்காய் எடுத்து காட்டி, உங்களுக்கு காய் வாங்க தெரியுதா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில சமயம் என்ன மீ எங்கள் ஒய்ஃப் கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிட்ட வந்து என்னை நெத்தி பார்ப்பாங்க. என்ன பார்க்குற அப்படின்னா, உங்கள் நெத்தி ரொம்ப பெருசாக இருக்கு, இளிச்சவாயன்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காமன். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், டே டு டே லைஃப்பில் இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜோக்கை எடுத்துகிட்டு சிரிச்சுட்டு போயிட வேண்டியதான். நம்ம வந்து இதை ப்ரூஃப் பண்ண முடியாது. எனக்கு மூளை ரொம்ப வேலை செய்யுதுன்னு ப்ரூஃப் பண்ண, மூளை வேலை செய்யலையா, ஆமாம், அரச மரத்துக்கடி போகணுமா போகிறேன், புளிய மரத்துக்கடியில் உட்காரணுமா உட்காரேன் அப்படின்னு சொன்னோம்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு வேணும் சொல்லி அன்புடன் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.